புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். A very happy and healthy morning. இது டாக்டர் ஆன் கால் பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். உங்களோட ஆரோக்கியம் குறித்து ஒவ்வொரு நாளும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பெண்களோட உடல் நலம், அது குழந்தை மட்டும் தான் பெண்களோட உடல் நலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து ஆரம்பித்து ஒரு பூப்படைந்ததுக்கு அப்புறமும் சரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரெக்னென்சி காலம், பேறுகாலம் முடிஞ்சும் சரி, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது நம்மளோட உடல் நலத்தை நம்ம பாதுகாக்கிறதுக்கு. ஸோ அது அத்தனை விஷயங்கள் பற்றின விளக்கங்கள் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க. ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து நம்ம கூட மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், நிறைய விஷயங்கள் பெண்களோட உடல்நலம் பத்தி பேசிட்டு இருக்கோம். சில அஜாகிரதைகள் ரொம்ப சாதாரணமா நடக்கும். அதுல முக்கியமான விஷயம் வந்து அன்வான்டட் பிரெக்னன்சிஸ். இந்த கருத்தடை சாதனங்கள் சரியா உபயோகிக்க தெரியாம, இல்ல அதை பத்தின அவேர்னஸே இல்லாம தேவையில்லாம உடல் நல பிரச்சனைகள் அதிகமாகும். இதை பத்தின ஒரு விளக்கம் கொடுக்கணும். பேசிக்கா திஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் பேசிக்கலி எங்களை மாதிரி கைனகாலஜிஸ்ட் வந்து வி டோன்ட் பிலீவ் இன் அபார்ஷன்ஸ். அபார்ஷன் அப்படின்றது வந்து ஒரு பெண்ணின் உடல்நிலைக்கு வந்து நிறைய கெடுதிகளை செய்யக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். தே டோன்ட் ரியலைஸ். த பேஷண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து மேடம் எனக்கு மென்சஸ் தள்ளி போயிருக்கு, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு தட் ஸ்டேட்மெண்ட் கம்ஸ் வெரி ஈஸி. பட் ஆக்சுவலி இட் இஸ் ஸோ பெயின்ஃபுல் வென் வி கம் டு ஹியர் அபவுட் இட். பிகாஸ் நீங்கள் 4 டெலிவரி பண்ணால் கூட உங்கள் உடம்பு வந்து அவ்வளோ ஒரு கெட்டு போகாது. பட் 1 or 2 abortions when you attempt in between your reproductive phase, அதாவது 20 வயசுல 40 வயசுக்குள்ள 2 அபார்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆஃப்டர் 40 to 50ல வந்து they undergo lot of issues. இந்த யூட்ரஸ் சம்பந்தமான நிறைய இஷ்யூஸ் வருவாங்க. பெயின் அப்டமன், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெயின் அப்டமன் வந்துடும். நிறைய வந்து இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னு ஒரு கண்டிஷன் வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த வலின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து கடைசியாக நாங்கள் தீர்வு கொடுக்கறது வந்து யூட்ரஸ் ரிமூவல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ பட் இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வந்து got lot of contraceptive device. ஸோ அந்த கான்ட்ராசெப்டிவ் டிவைஸை வந்துட்டு மக்கள் வந்து அதிக அளவில் வந்துட்டு ஏற்றுக்கணும். அண்ட் அவங்க டாக்டர்ஸ்ட்டு போய் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குழந்தை பிறந்தோன்னு வந்து அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, அதாவது பிஃபோர் இந்த செக்ஷுவல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணங்காட்டில் வந்து நாங்கள் வந்து குழந்தை பிறந்தோன்னு ஒரு 3 months வந்து செக்ஷுவல் லைஃப்பில் ஈடுபட வேண்டாம்னு சொல்லுவோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன டாக்டர் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அங்கே நிறைய பதில் காத்துக்கிட்டு இருக்கு. பிகாஸ் வி ஹேவ் காப்பர்ட்டி அப்படின்ற ஒரு சாதனம் வெரி வெரி யூஸ்ஃபுல் இன் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் த செகண்ட் ப்ரெக்னன்சி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு அந்த காப்பர்ட்டி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணினோம்னா ஒரு 2 to 3 years ஒரு ஐடியல் பிளானிங், டென்ஷனே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா கையில் ஒரு குழந்தை, ஒரு கணவர், ஒரு குடும்பம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் நடுவில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் ஐ ப்ரொடெக்டட், அடிக்வேட்லி ப்ரொடெக்டட்ன்ற ஒரு டென்ஷனே இல்லாமல் வந்து அவங்கள ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து காப்பர்ட்டி கொடுக்குது. கண்டிப்பாக. அண்ட் இல்லை எனக்கு காப்பர்ட்டி பிடிக்கல, லாட் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஆர் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காப்பர்ட்டியை பற்றி வந்து உங்களுக்கு நிறைய பீப்புள் டாக் அபவுட் இட். பட் ரியாலிட்டியில் வந்துட்டு யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் சந்தோஷமாக தான் இருக்காங்க. எக்ஸப்ட் மேபி 1 or 2% ஆஃப் பீப்புள் ஹூ சே தட் எனக்கு காப்பர்ட்டி வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, காப்பர்ட்டியோட எனக்கு குழந்தையும் தங்கிருச்சு, காப்பர்ட்டி வெளியில் வந்துருச்சு, அதனால வந்து எனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, ஐம் கோயிங் அண்ட் சீங் மை டாக்டர் அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்ற ஒரு பர்சன்டேஜை பார்த்தா only 5%. பட் 90 to 95% ஆஃப் தி பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 2 years வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த காப்பர்ட்டி நாங்கள் எடுத்து விட்டோன்னே அடுத்த ஒரு 6 monthsல they have another natural pregnancy. And then once the second delivery is happened, please plan the family planning procedure அப்படின்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா 2 குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை பிறந்த உடனே நாங்கள் இப்போ அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு 6 months கழிச்ச பிறகு you give importance to that procedure also. ஸோ எந்த ஒரு கப்பல் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்களோ வந்துட்டு they are very very happy. ஓகே, ஸோ பீஸ்ஃபுல் தாம்பத்திய வாழ்க்கை, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கண்டிப்பாக வந்து டாக்டர் சொன்ன மாதிரி இந்த கான்ட்ரசெப்டிவ்ஸ் பற்றின விஷயங்களை உங்களோட முதல் டெலிவரிக்கு அப்புறமா நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா தாய்ப்பால் புகட்டும் போது நிறைய பேருக்கு பீரியட்ஸ் கூட இருக்காது. ஸோ இந்த டைமில் தான் இன்னும் கொஞ்சம் குரூஷியலாக உடனுடனே அடுத்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ 3 மாதங்கள் ஒரு நல்ல ஒரு இடைவெளி விட்டு திருமண வாழ்க்கை நீங்கள் ஆரம்பிக்கும், அதாவது தாம்பத்திய வாழ்க்கை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தகவல் இன்னைக்கு டாக்டர் கொடுத்துருந்தாங்க. உடல்நலம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது அத்தனையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 0444459444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. நீங்க பேர் என்னங்க? செல்வலட்சுமி, விருதுநகர்ல இருந்து பேசுங்க மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், எனக்கு 29 ஆச்சு ஏஜ். ஓகே மேடம். என்னடா? ஹேண்டிகேப்டு மேடம். எனக்கு நான் கால் கொஞ்சம் இடது கால்ல முட்டிச்சு நடப்பேன்.
குழந்தையை சுமக்கிற முடியுமா மேடம் என்னால? she is handicapped. எஸ். ஓகே. உங்களுக்கு போலியோ, கால்ல போலியோ வந்திருக்காமா? ஆமா, இடது கால் மேடம். இடது கால். நடக்க முடியுதா உங்களால? நடக்க முடியுதா? நடக்க முடியும் மேடம், எல்லா வேலையும் செய்ய முடியும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து அந்த ப்ரெக்னன்சியை வந்து சுமக்க முடியும். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. ஆனால் டெலிவரி சமயத்தில் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் வந்து ஒரு காலை தாங்கி நடந்ததுனால வந்து உங்களுடைய இந்த பெல்விக் போனுடைய ஷேப் வந்து கொஞ்சம் டிஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த சைடு வந்து நீங்கள் எந்த சைடு நீங்கள் அழுத்தி நீங்கள் அந்த இது பண்ணுறீங்களோ அந்த போன் வந்து கொஞ்சம் உள்ளே வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லாமல் போயிடும். அதனால வந்து குழந்தை வந்து நார்மலாக பிறக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். யூஸ்வலி வந்து அதனால உங்களுக்கு ஒரு சிசேரியன் வந்து பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க எலெக்டிவ் சிசேரியன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். பட் யூ கேன் ஹேவ் யுவர் பேபி, யூ கேன் வாக்கு. நான் என்ன சொல்வேன் என்னுடைய பேஷண்ட்ஸ் கிட்டேன்னா வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருங்க. டோன்ட் சிட் அண்ட் டோன்ட் டேக் ரெஸ்ட். எனக்கு கால் வந்து எனக்கு வீக்காக இருக்குது, அதனால நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை விட்டுட்டு டெலிவரி அன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஓரளவுக்கு நடந்துக்கிட்டே இருக்கேன், என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது வந்து உங்களோட உடலுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் ஆயிரும். ஸோ யூ கீப் ஆன் பேரிங் தட் வெயிட். அந்த குழந்தை சுமையோடு நீங்கள் நடக்கிறதுனால வந்து அந்த குழந்தை வந்து உங்களுக்கு ஒரு சுமையாக தெரியாமல் போயிடும். அண்ட் ஈவன் ஆஃப்டர் டெலிவரி வந்து இந்த உங்களுக்கு இந்த ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த அந்த எக்ஸசைஸ் அண்ட் எஃபெக்டிவ் அந்த பாடி மூவ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏர்லி ரெக்கவரி வந்துடும். உங்களுக்கு ஒரு 2 மாசத்துலயே வந்து நீங்க பேக் டு நார்மல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துருவீங்க நீங்க. அண்ட் ஆபரேஷனுக்கு அப்புறமே வந்து நீங்க சீக்கிரமே வந்து மொபிலைஸ் ஆயிடணும். மேபி எனக்கு அப்பவுமே எனக்கு ரெஸ்ட் நிறைய தேவைன்னு சொல்லிட்டு நீங்க படுக்கக்கூடாது. நாங்களே செகண்ட் டேலேயே வந்து பேஷண்ட் உட்கார வச்சு அவங்களுக்கு ஓரளவுக்கு வித் ஹெல்ப் வி ட்ரை டு ஆம்புலேட் தம் வெரி ஃபாஸ்ட். ஏன்னா வந்து அந்த ரொம்ப நேரம் வந்து அவங்க அசையாம விட்டாங்கன்னா வந்து அந்த பிளட்லாம் க்ளாட் ஆயிரும். ஸோ அது சார்ந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும். ஸோ வி அட்வைஸ் தம் டு ஏர்லி ஆம்புலேட் அண்ட் வி ஆஸ்க் தம் டு மெயின்டைன் தர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் ஹெல்த்தி பேபி அண்ட் நீங்களும் உங்களோட ஹெல்த்ல இருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். பேர் என்னங்க? மேம் ரமா பிரபா பேசுறேன். தொடர்ந்து பேசலாம்ங்க. நமக்கு ஒரு டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க. ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். நான் வந்து 9 months கன்சீவா இருக்கேன். வெரி குட் மேம். இது வந்து செகண்ட் பேபி. ஓகே. ஃபர்ஸ்ட் நார்மல் அம்மா? பேபிக்கு வந்து 5 years ஆச்சு. ஃபர்ஸ்ட் நார்மல் மேம். 5 years ஆச்சு பேபிக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் பொண்ணு. இப்போ செகண்ட் கன்சீவ் இருக்கு. இப்போ இந்த 9 monthsல எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பேக் பெயின் ஜாஸ்தி இருக்கு மேம். என்ன வெயிட்மா இப்போ உங்களுக்கு? இப்போ வந்து 67 இருக்கேன் மேம். ஓகே ஓகே. பேக் பெயின் வந்து ரொம்ப பேக் பெயினா அந்த ஜாயிண்ட்ஸ் ஃபுல்லா மேல இருந்து முதுகுல இருந்து அந்த தண்டு ரொம்ப பெயின் ஆயிட்டே இருக்கு. உங்களுக்கு முதல் குழந்தைக்கு இந்த மாதிரி வலி தெரியலையா? இல்ல மேம். ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து எனக்கு எந்த பெயினும் இல்ல. நல்லா ஃபுட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டேன். சரி. இந்த வாட்டி வந்து நீங்க அடிக்குவேட்டா நீங்க நியூட்ரிஷன் பத்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒழுங்கா நீங்க பாத்தீங்களா? Did you take care of yourself adequately? எஸ் மேம். நான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நெல்லிக்காய் ஜூஸ் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி காலையில அதைத்தான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். ஏன்னா வந்து பேக் பெயின் எனக்கு சிசேரியன்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் டெலிவரி தான், வெயிட் கூட 67 kg தான் அப்படின்னு வரும்போது நியூட்ரிஷனலி தான் வந்து உங்களுக்கு பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் த காமனஸ்ட் காஸ். ஸோ யூ டேக் அடிக்வேட். போனாலும் டெய்லி வாக்கிங் போகிறேன் மேம். ஒரு 45 minutes டெய்லி வாக்கிங் போகிறேன். ஓகே. கால்சியம் உங்களுக்கு வந்து அநேகமாக வந்து உங்களுக்கு அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குமா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அனிமிக் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து எப்போவுமே ஒரு டெஃபிஷியன்சியோட அடுத்த டெஃபிஷியன்சியை ஜாயின் பண்ணிக்கும். ஸோ ப்ராபப்ளி வந்து யூ ஷுட் டேக் மோர் கால்சியம் பேஸ்டு ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், பன்னீர், நீங்கள் நான்வெஜ்னா எக் எடுத்துக்கலாம். சாப்பிட்றேன் மேம். ஆனால் எனக்கு என்னன்னா டெய்லி வாக்கிங் போயிட்டு வந்தா நைட்டு வந்து படுத்து எந்திரிக்கும் போது ரொம்ப பெயின் ஆகுது மேம். பெயின் ஆகுதுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லை, வாட் யூ ஷுட் டூ இஸ், நான் என்ன சொல்வேன்னா என்னோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஈவினிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போங்க. வாக்கிங் போயிட்டு வந்த உடனே வந்துட்டு யூ கேன் ஹேவ் அ ஹாட் வாட்டர் பாத். நல்லா இடுப்புக்கு வந்து நல்ல வெந்நீர் வச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா குளிச்ச மாதிரி ஒரு பிலோ அந்த ஹிப்புக்கு கீழே வந்து நல்லா வெந்நீர் வச்சு நல்லா நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களோட அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிடுமா. சம்டைம்ஸ் வந்து இந்த மசில்ஸ் ஸ்பாசமும் சேர்ந்துக்கும், கால்சியம் டெஃபிஷியன்சியும் சேர்ந்துக்கும், அண்ட் பாஸ்சர் ஆல்சோ. பிகாஸ் வந்து உங்களோட நெரக்ட் பாஸ்சர் வந்து ப்ரெக்னன்சியில் 9th monthல வந்து அந்த எலும்பு உங்களுக்கு தண்டுவடம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பின்னாடி சாஞ்சிரும். ஸோ வந்து வென் யூ ஆர் ஆக்சுவலி வந்து ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங் வந்து தெர் வில் பி அந்த ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால வந்து படுத்தோன்னே வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஷிஃப்ட் வரும்போது உங்களுக்கு அந்த பெயின் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ யூ கேன் ஹேவ் சம் அந்த மசில் ரிலாக்ஸன் க்ரீம்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மூவ், மெஃப்டால், ஃபோர்ட், அந்த மாதிரி நிறைய ஆயின்மெண்ட்ஸ்லாம் அவைலபிள் இந்த மார்க்கெட். ஸோ யூ கன்சல்ட் யுவர் டாக்டர் அண்ட் யூ கேன் ஹேவ் சம் லினிமென்ட்ஸ்
on the back. ஒன்று ரெண்டாவது வந்து ஹாட் வாட்டர் பேக் அப்படின்னு விற்கிதுமா. ஸோ அந்த ஹாட் வாட்டர் பேக்கில் வந்து நல்ல சுடுதண்ணி வெந்நீர் வச்சு நல்லா நீங்கள் அந்த இடத்துல ஒத்தி கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஃபீல். இட் இஸ் ஓன்லி டெம்பரவரி பிகாஸ் நாளைக்கு நீங்கள் மறுபடியும் எந்திரிச்சு நீங்கள் வேலை செஞ்சோன்னு அந்த இடத்துல டயர்ட்னஸ் வரத்தான் போகுது. இட் இஸ் ஃபெட்டிக், மசில் ஃபெட்டிக் அண்ட் ஆல் த லிகமெண்ட் வாட் எவர் இட் இஸ் கெட்டிங் டென்ஸ்ட் அப். ஸோ அந்த ரிலாக்ஸேஷனை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து உங்களுக்கு ரெக்கவரி வந்து சட்டுன்னு ஆயிரும். அண்ட் வெயிட் ரிடக்ஷனுமே வந்து நீங்கள் இப்போ இந்த 10 kgs கெயின் பண்ணுறத கூட வந்துட்டு as soon as possible வந்து நீங்கள் அதை குறைக்க முயற்சி பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த பேக் பெயின் வந்து பர்மனெண்ட் ஆகாமல் வந்து யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வலி இந்த நேரத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப காமனான விஷயம். பட் நல்லா கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க. அதே சமயத்தில் உங்களோட போஸ்டர் நீங்கள் கரெக்டாக உட்காடுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. கூடிய சீக்கிரம் இது எல்லாமே இருந்து நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவீங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் அனிதா பேசுறேன். ஹாய் அனிதா, தொடர்ந்து பேசலாங்க. நமக்கு டாக்டர் உமையால் முருகேசன் வந்து 32 ஆயிடுச்சு மேடம். சொல்லுங்கம்மா. மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் கன்சீவ் ஆகாம இருந்தேன். அப்புறம் 2 தடவை கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அது 4 monthsல 4 months கம்ப்ளீட் ஆகுறப்ப கரெக்டா அந்த பனிக்கூடம் தண்ணி மட்டும் வெளியில வந்து 2 தடவையுமே அப்பதான் அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. உங்களுக்கு வலிலாம் எதுவும் தெரியலையாமா? பெயின் எதுவுமே தெரியல? இல்ல, ஒண்ணுமே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த அந்த இது கர்ப்பப்பை வாய் திறந்துதான் வெளியில வந்தது. தண்ணி மட்டும்தான் வெளியே வந்தது. ப்ளீடிங் எதுவுமே இல்ல. ஓகே. அப்போ வந்து கர்ப்பப்பை வாய் வந்து சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் வந்து ஸ்டிச் பண்ணாங்க. ஓகே. அப்படி இருந்தும் 2வது தடவை வந்து அதே மாதிரி 4 months கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ்ல கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பனிக்கூடம் தண்ணி மட்டும் வெளியே வந்து செகண்ட் டைம் எந்த வலியுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. இது வந்து பேசிக்காக வந்து இன்காம்பிட்டன்ட் ஆஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான்மா. உங்களுக்கு தையல் வந்து 2வது வாட்டி தையல் போட்ட பிறகும் பனிக்கூடம் உடையுதுன்னா வாட் ஐ வில் சஜஸ்ட் இஸ் இன் பிட்வீன் ப்ரெக்னன்சிஸ். இப்போ வந்து குழந்தை இப்போ உங்களுக்கு குழந்தை கிடையாது, நீங்கள் என்ன குழந்தை நீங்கள் கன்சீவ் ஆகலை. ஸோ திஸ் மே பி த ஐடியல் ஃபேஸ் டு கோ அண்ட் அதே ஸ்டிச்சை இப்போ நீங்கள் கன்சீவ் ஆன பிறகு நீங்கள் போட்டிங்க இல்லையா, அதே ஸ்டிச்சை வந்து இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் இன் பிட்வீன் ப்ரெக்னன்சிஸ் வந்து நீங்கள் போய் அட்டெம்ப்ட் பண்ணுங்கள். இது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர். ஆக்சுவலாக முதல்ல வந்துட்டு நாங்கள் சும்மா ஒரு டை தான் பண்ணுவோம். பட் இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், வி வில் ஓப்பன், வி வில் கிரியேட் எ லேயர் அண்ட் வி வில் புட் ஆக்சுவலி a sheath. ஆக்சுவலாக இட் இஸ் ஒரு ஷீத் மாதிரி ஒன்று வந்து இன்டர்னல் லாஸ் கிட்ட வந்து போட்டு நல்லா டைப் பண்ணிடுவோம் நாங்கள். அது வந்து ஒன்ஸ் அது செட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டா வந்துட்டு உங்களுக்கு ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு அந்த கர்ப்பவாய் திறக்காது. பட் ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ் ஹியர் இஸ் உங்களுக்கு நார்மல் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து அந்த வெஜினல் மியூக்கோஸாவை வந்து கிளியர் எடுத்துட்டு உள்ள வந்து அட் த லெவல் ஆஃப் த இன்டர்னல் லாஸ் நாங்கள் வந்து ஷிரோத்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் அந்த ஸ்டிச்சை கொடுப்போம் நாங்கள். ஸோ ஒன்ஸ் தட் ஸ்டிச் இஸ் டேக்கன் அப், உங்களுக்கு சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகலை, குழந்தை 9 மாதம் ஆயிடுச்சுன்னா ப்ராபப்ளி வந்து சிசேரியன் பண்ணி தான் அந்த குழந்தை எடுக்க முடியும். ஸோ தட் மச் வந்து நீங்கள் மென்டலி, பட் இட் டசன்ட் மேட்டர் இல்லையா, 2 குழந்தை போனதுனால 3வது குழந்தை நம்ம ஒரு சிசேரியன் மூலியமா பெற்றுக்கலாமே, தப்பு கிடையாது. ஸோ தட் இஸ் probably that is what you should do for your case ma. Okay, தொடர்ந்து இந்த லாஸ் ஆஃப் பேபி அது கொடுக்குற ஸ்ட்ரெஸ் டென்ஷனை தாண்டி நீங்க எப்படி அழகா பிளான் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்து டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னடா இது தொடர்ந்து மிஸ்கேரேஜ் ஆகுது, என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நவீனமா இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும். எஸ் டாக்டர். ஆல்சோ வந்து யூ கேன் டேக் டோக்கோலைட்டிக்ஸ்மா. டோக்கோலைட்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டேப்லெட் வந்து அந்த யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுற ஒரு மெடிசன்மா. ஸோ வித் த ஸ்டிச் யூ டேக் தோஸ் மெடிசன்ஸ் ஆல்சோ ரெகுலர்லி. ஸோ அந்த டோஸை வந்து அந்த வெயிட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் பண்ணி நாங்கள் கொடுப்போம். அண்ட் வி கீப் ஆன் இன்க்ரீசிங் த டோஸ் டில் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். அந்த சர்வைக்கல் லெங்த் வந்து ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் கூட ஷார்டன் ஆகும். ஸோ வந்து வி பிலீவ் இன் டோக்கோலைட்டிஸ் அண்ட் தெர் ஆர் லவ்லி மெடிசன்ஸ் நவ். அண்ட் நவடேஸ் வி ஆர் நாட் லூசிங் பேபிஸ். இந்த மாதிரி வந்து வி டோன்ட் லூஸ் பேபிஸ் நோ பிகாஸ் ஆஃப் த எக்ஸலன்ட் ட்ரக்ஸ் அவைலபிள். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த மருந்து டோக்கோலைட்டிஸ்ங்கிற ஒரு விஷயம் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் மருத்துவர் பார்க்கும்போது இது அத்தனை விஷயங்களையும் பற்றி நீங்கள் விளக்கங்கள் கேட்டு நீங்கள் மேற்கொண்டு சிகிச்சை கொள்ளலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களோட கேள்விகள் அத்தனையுமே நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம். பட் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இன்னைக்கு டாக்டர் உமையால் முருகேசன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர், ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு, பவர்ட் பை சென்டால் ஒரிஜினல். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு, பவர்ட் பை சென்டால் ஒரிஜினல். உங்களோட ஆரோக்கியம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பெண்கள் நலம் குறித்த நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். மகளிர் மற்றும் மகப்பேறு நலன் குறித்த உங்களோட கேள்விகள் அத்தனைக்கும் டாக்டர் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து நமக்கு டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். 0444569444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? வணக்கம், பேர் என்னங்க? மகா.
மகா உங்களோட கேள்வி என்ன மகா? டாக்டர் கிட்ட பேசலாம் நீங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 years ஆயிடுச்சு. சொல்லுங்கம்மா. இன்னும் பேபி இல்ல. 3 years ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்ல. ஆமா. ஓகே. உங்க கணவர் உங்க கூட தான் இருக்காரா இல்ல வெளிநாடு அந்த மாதிரி எங்கனா டிராவல் பண்ணிருக்காரா? இல்ல கூட தான் இருக்காங்க. கூட தான் இருக்காரு. ரெண்டு பேரும் நீங்க டாக்டர்ஸ்ட்ட போய் செக்லாம் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணியாச்சு, எந்த ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அந்த பிளாக் டெஸ்ட் சொல்லுவாங்களா, அது கூட பண்ணிட்டீங்களா? தைராய்டு எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு. இல்லம்மா, அந்த எக்ஸ்ரேல வந்து அந்த அடைப்பு இருக்கான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணிட்டாங்களா? டியூப்ல அடைப்பு இருக்கா? டியூப் டெஸ்ட் அது இன்னும் பண்ணல. ஓகே. ப்ராபப்ளி நீங்க அதை கொஞ்சம் பண்ணலாம். என்ன 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு வரும்போதே வந்துட்டு இந்த பேசிக் ஒர்க்கப், அதாவது வந்து ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த பிளட் டெஸ்ட், அவங்களுடைய இந்த செமன் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணிடணும். உங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹார்மோன்ஸ்லாம், அந்த தைராய்டு, அந்த பிட்யூட்ரி ஹார்மோன்ஸ் அதெல்லாம் நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். பேசிக்காக ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு அந்த கர்ப்பப்பை ஓகே. அந்த டியூப் டெஸ்ட் மட்டும் பண்ணல. ஓகே, அது பண்ணிடலாமேம்மா. அதை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்ரி மந்த் வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்கள் வித் த ஹெல்ப் ஆஃப் அல்ட்ராசவுண்ட், ஃபாலிகுலர் ஸ்டடி அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நீங்கள் ஒரு முயற்சி மேற்கொள்ளலாமே. ஓகே. ஸோ அந்த கருக்குழாய் அடைப்புக்கான ஃபாலிகுலர் ஸ்டடி இஸ் ப்ராபப்ளி வித் ஆஃப்டர் ஹெச்எஸ்டி. ஆஃப்டர் ஹெச்எஸ்டி வந்து ஹெச்எஸ்டி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபாலிகுலர் ஸ்டடின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெகுலராகவே உங்கள் டாக்டர்கிட்ட போய் எவ்ரி மந்த் நீங்கள் அப்ரோச் பண்ணினீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ் இருக்குமா, எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் ஒரு 3லேருந்து ஒரு 4 மாதத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லைக் ப்ராபப்ளி யூ ஷுட் ஹேவ் அ ப்ரெக்னன்சி. ஏன்னா அன்எக்ஸ்பிளைன்டு, ஏன்னா அன்னைக்கு இந்த ஹெச்எஸ்டி பார்க்காம நாங்கள் அன்எக்ஸ்பிளைன் சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் யூ ரூல் அவுட் த பிளாக்கை வந்து நீங்கள் ரூல் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக உங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கேம்மா, ட்ரீட்மெண்ட் எக்கச்சக்கமான ட்ரீட்மெண்ட் இருக்கே. ஓகே. கருக்குழாய் அடைப்புக்கான பரிசோதனை தான் ஹெச்எஸ்ஜி, அதை நீங்கள் பண்ணி பார்த்துருங்க முதல்ல. அதுக்கப்புறம் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் தொடர்ந்து கொஞ்சம் கூட கேப் விட்டுறாமல் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு 3லேருந்து 4 முறை வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? குட் மார்னிங். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, பேர் என்னங்க? நான் சித்ரா பேசுறேன், கரூர்ல இருந்து. தொடர்ந்து பேசலாம் சித்ரா, நீங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா சித்ரா. மேடம், 35 days ஆயிடுச்சுங்க மேடம். பிரெக்னன்சினா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் வீட்ல. ஓகே. இப்போ ஆனா லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு 7 months முன்னாடி பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி ஒரு 40 daysல அபார்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்ப வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் மேடம். சரிங்கம்மா. ஆனா இந்த டைம் அதே மாதிரியே அதனால ட்ரீட் பண்ணமா இருக்கு. அதாவது ஒயிட்னா சம்டைம்ஸ் பால் ஆட்டப்படுது, சம்டைம்ஸ் திருப்பு தைராய்டு திருப்புனால ஏதாவது ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு 35 days ஆயிருக்கு. உங்களுக்கு ப்ரீவியஸ்லி வந்து இந்த மாதிரி ஒரு எபிசோடு வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ஆனதுனால வந்து நீங்கள் ஒரு டாக்டர் நீங்கள் போய் உடனடியாக அப்ரோச் பண்ணுறதா நல்லதுமா. இப்போலாம் வந்து நாங்கள் வந்து இந்த பிளட் டெஸ்ட் ஒன்று எடுத்து பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதை எடுத்தே வந்து உங்கள் குழந்தை வந்து எவ்வளோ நல்லா உள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தே சொல்லிடுவோம். அதிகமான வெள்ளைப்படுதல் வந்து அவ்வளோ நல்லது கிடையாதுமா. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தயிர் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரிமா, அது கேண்டிடியாசிஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் நாங்கள். அதுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கன்சீவாக இருக்கும்போது கூட கீழ் வழியாகவே மாத்திரை வச்சு சரி பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அதுக்கு. ரெண்டாவது உங்களுக்கு அந்த சுகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து சும்மாவே வந்து கேண்டிடியாசிஸ் இருக்குன்னா ப்ராபப்ளி டயபெட்டிஸ் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இது வரலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பிளட் டெஸ்ட்டும் கொஞ்சம் சேர்ந்து பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து ஆஸ் சூன் as பாசிபிள். ஏன்னா வந்து ஸ்கேனில் வந்து குழந்தை நல்லா இருக்கான்னு தெரியறதுக்கு உங்களுக்கு 50லேருந்து 55 நாள் ஆகும். ஸோ யூ ஸ்டில் ஹேவ் 2 to 3 weeks. ஸோ அதுக்குள்ளே வந்து பிளட் டெஸ்ட் பார்த்து குழந்தை நல்லா இருக்கா, இல்லை அந்த குழந்தைக்கு வேண்டிய தேவையான விஷயங்கள் வந்து நம்ம ஹார்மோன்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ எதுனா தேவைப்பட்டால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அன்லெஸ் யூ கோ டு யர் டாக்டர் அண்ட் டூ த பிளட் டெஸ்ட், உங்களுக்கு அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. வீட்டில் இருந்து உங்களுக்கு நோபடி கேன் ஹெல்ப் யூ அட் ஹோம். ஸோ ப்ராபப்ளி யூ ஷுட் கோ மீட் யுவர் டாக்டர் as soon as possible. ஓகே. ஸோ அந்த பிளட் பீட்டா ஹெச்சிஜி பண்ணி பார்த்துருங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம். அண்ட் மேற்கொண்டு டாக்டர் இமீடியட்டாக பார்த்துருங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேர் என்னங்க? உங்களோட ஆரோக்கியம் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். முக்கியமா பெண்கள் நலம் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வந்து நிறைய தேவையில்லாத கருக்கலைப்பு, அது வந்து எந்த அளவுக்கு வந்து உடலை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு விளக்கங்கள் டாக்டர் கொடுத்திருந்தாங்க. அதே சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குழந்தை நம்ம பிளான் பண்ணும்போது முதல் வருஷம் டாக்டர் நம்ம நிகழ்ச்சியில ஆல்ரெடி சொன்னது 1 year வரைக்கும் கப்பல் 2 பேரும் ஒன்னா கூட இருந்து முயற்சி பண்ணணும். அதற்கு மேற்கொண்டு பொறுமையா எந்த டென்ஷன், இந்த ஸ்ட்ரெஸ் இந்த பிரெக்னன்சில இல்லாம இதெல்லாம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க டாக்டர். இப்போ இனிஷியல் ஸ்டெப்ஸ் நீங்க சொல்வீங்க, அதாவது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஐயுஐ அப்படிங்கிறது. ஐயுஐயே வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து நான் 20 times ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்க. டாக்டர் மாத்தி 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 பாக்குறவங்க. பேசிக்கலா வந்து ஃபர்டிலிட்டி ஒர்க்அப்னாலே வந்து ஒரு 1 year வந்து நாங்க சொல்லுவோம், ப்ளீஸ் யூ ட்ரை. வீட்டில் இருந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்து முயற்சி பண்ணுங்கள். மற்ற விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் ஐ யூஸ்வலி கம்பேர் தம். யூ திங்க் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ். அவங்க எவ்வளோ சந்தோஷமாக அந்த வாழ்நாளில் கழிச்சாங்க, நீங்கள் அவங்ககிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ட்ரை டு லிவ் அ லைஃப் லைக் தெம்.
அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு நல்ல உணவுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து நல்ல தூக்கம். So people use lot of gadgets these days. So I tell them, see, you take your cell phone and leave it in your hall before going into the bedroom. So laptops, cell phones, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆஃப்டர் 10 கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் மனசளவில் எடுத்துகிட்டு யூ கோ அண்ட் ஸ்பெண்ட் அழகான ஒரு தாம்பத்தியத்தை வந்து நீங்கள் பண்ண முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஒரு 3 to 6 months we see plenty of pregnancies there. ஓகே. ஸோ பேசிக்காக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இன்றைக்கி இருக்க லைஃப் ஸ்டைலில். ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை நிக்கலைன்னு வரும்போது தென் இட் பிகம்ஸ் எ வெரி சயின்டிஃபிக் செஷன். ஸோ வி டெல் தம் கோ இன்வெஸ்டிகேட். ஸோ கணவருக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து கணவருக்கு தான் நாங்கள் முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். பிகாஸ் இட் இஸ் வெரி சிம்பிள். த ப்ரொசீஜர் இஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் காஸ்ட் வைஸ் ஆல்சோ லைக் இட் இஸ் வெரி எக்கனாமிக்கல் டூ. அண்ட் வி ரூல் அவுட் 50%. ஸோ மேல் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு 50% ஆஃப் த விஷயத்தை வந்து நாங்கள் சிம்பிள் டெஸ்ட் மூலியமாக நாங்கள் நிவர்த்தி பண்ணிடுவோம். தென் வி ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் த ஃபீமேல். அன்லெஸ் patient says I have irregular cycles and commences varadu or she is very obese, obviously irundaduna probably we will focus on the female. Otherwise once the male factor is normal then we focus on the females. So scan பண்ணிட்டு like basic blood test எல்லாம் பண்ணிட்டு இந்த பிளாக் டெஸ்ட் கூட உடனே எடுக்க மாட்டோம். பிகாஸ் நியூலி மேரிட் 1 year 1.5 years ஒரு யங் கப்பல் ஒரு 25 years அப்படின்னு வரும்போது எடுத்தோடனே நாங்கள் ஹெச்எஸ்ஜி கூட பண்ணுறது கிடையாது. வி ஜஸ்ட் டைம்ட் இன்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ ப்ராபப்ளி வந்து வி வில் ஜஸ்ட் டூ த பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், கிவ் லிட்டில் ஹெல்ப் அண்ட் டெல் தம் இந்த நாள்லேருந்து இந்த நாளுக்குள்ள நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். யா, ஃபர்டைல் பீரியட். ஆஃப்டர் 2 to 3 cycles வந்து இஃப் தே பிகம் மோஸ்ட்லி அதில் நிறைய பேர் கன்சீவ் ஆயிடுவாங்க. ஸோ அதுலேயும் கன்சீவ் ஆகலன்னு சொன்னோன்னா தென் வந்து வி ஸ்டார்ட் டு ஃபாலோ தம் வித் ஃபாலிகுலர் ஸ்டடி. எல்லாமே வந்து ஒரு 3 to 4 cycles தான் மேக்ஸிமம். இந்த ஐயுஐன்ற சமாச்சாரம் வந்து மேபி ஒரு 6 times ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம். நான் வந்து 3 to 4 times அதை கூட சொல்லுவேன். ஸோ 3 to 4 times நீங்கள் ஐயுஐ ட்ரை பண்ணுங்க. பட் மேக் ஷுர் தட் எவ்ரிதிங் இஸ் இன் பிளேஸ். மேபி யூ கேன் கோ கிராஸ் செக் யுவர் ஹார்மோன்ஸ், மேபி யூ கேன் கோ அண்ட் கிராஸ் செக் யுவர் செமன் ஆல்சோ இஃப் தேர் இஸ் எனி இஷ்யூஸ். அண்ட் தட் இஸ் வை த கவுன்சிலிங் assumes a lot of importance. ஸோ இந்த கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படின்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தேவைப்படும். ஐ எம் யூசிங் லாட் ஆஃப் செல்ஃபோன்ஸ், மை ஹஸ்பண்ட் கம்ஸ் ஒன்லி அட் 1 o'clock in the night. நிறைய விஷயங்கள் வந்து அந்த கவுன்சிலிங்கில் தெரியும். அண்ட் வீட்டில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களும் அந்த இடத்துல வரும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஒரு நிறைய அட்வைஸ் கொடுத்தாலே ஐ பிலீவ் இன் லாட் ஆஃப் கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங்லேயே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மென்டலி ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஓகே, டாக்டர் சொல்லிட்டாங்க நான் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தே கம் பேக், தே கம் இன் வெரி டிப்ரெஸ்ட் அண்ட் டிஜெக்டட். ஸோ அந்த ஒன்றும் இல்லைடா, நல்லா தான் இருக்க, கொஞ்சம் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிடு, நல்லா தூங்கி எழுந்திரிங்க, ஸ்பெண்ட் சம் டைம் டுகெதர், கோ டு மூவிஸ் டுகெதர். இதை கூட நாங்கள் சொல்லி தரோம் கல்யாணம் பண்ண யங் கப்பலுக்கு வந்து. ஓகே, ஏன்னா தனியா ஃப்ரெண்ட்ஸோட அவர் படத்துக்கு போறதும் இவங்க வீட்ல வந்து இல்ல gadgets is playing a major spoil sport. So the laptops and computers and cell phones are a big spoil sport in today's young couples life. ஸோ இதெல்லாம் இல்லாத காலத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி எனக்கு தோணும். ஓகே, ஸோ தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஆப் எல்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்ச நாளைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம் அது உங்கள் செல்ஃபோன் இதெல்லாம் வந்து பெட்ரூமில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களோட லிவிங் ரூம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான உறக்கம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நல்லா தூங்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் மாமனார் சம்பந்திகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் அதிகமாக மூக்கு நுழைக்க வேண்டாம். கப்பலாக வந்து டாக்டரை பார்த்து கவுன்சிலிங் எடுத்து ஹெல்த்தியா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தானே பிரெக்னென்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்திருந்தாங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, பேர் என்னங்க? கவிதாங்க. தொடர்ந்து பேசலாம் கவிதா, டாக்டர் கிட்ட. நீங்க சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. ஹலோ, கவிதா சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு இது செகண்ட் பேபி மேடம். வெரி குட்மா. ஓகே, பாப்பாக்கு 1.5 வயசு ஆகுதுங்க. ஓகே ஓகே, இப்போ நான் செகண்ட் பேபி நின்னோடனே 4ஆம் மாசம் ப்ளீடிங் ஆயிடுச்சுங்க எனக்கு. ஓகே, அதுக்கப்புறமா மேரேஜ் கிட்ட போனோம், அவங்க ஊசி எல்லாம் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாப்பாவை ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். சரிங்கம்மா. பாப்பா நல்லா இருக்காமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்கம்மா. நின்னுச்சு, ஆனா கொஞ்சம் தொப்பு கொடி கீழே இறங்கிருக்குன்னாங்க. சரிங்கம்மா. அது வந்து 6ஆம் மாசம், இப்ப 6ஆம் மாசம் போனோம், ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. தொப்பு கொடி மேல ஏறி ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னாங்க. ஓகே. ஆனா வந்து இப்போ எனக்கு 8 months முடிச்சு 9 தொடங்க போதுங்க. சரிங்கம்மா. ஆனா வயிறு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்க மாதிரியே ஃபீல் இருக்குங்க. சரிங்கம்மா. இதுக்கு வந்து பேசிக்கா அந்த லோ லையிங் பிளாசென்டா அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷன். இது வந்து ஒரு ஸ்கேன் எடுத்தோங்க, 8ஆம் மாசம் ஒரு ஸ்கேன் எடுத்துக்கேன் இப்போ. ஓகே. பாப்பாவோட வெயிட் எவ்வளவு இருக்கு? பாப்பா 2 கிலோ ஒரு கொஞ்சம் அதிகமா இருக்காங்கன்னு சொன்னாங்க. 2.1 kg. ஓகே ஓகேம்மா. ஸோ இது கரெக்டான வெயிட்ல இருக்காங்கன்றாங்க. ஓகே. இல்லை, இது பேசிக்காக வந்து
நார்மலான ஒரு விஷயம் தான்மா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆரம்ப காலத்தில் வந்து இந்த நஞ்சு வந்து கொஞ்சம் கீழோட இருக்கிறது வந்து காமனான ஒரு ஃபைண்டிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் த ஸ்கேன்ஸில் லோ லைங் பிளசன்ட்ன்றது இட்ஸ் காமன்லி சீன் கண்டிஷன் இது. பட் நாளாக வந்து அந்த யூட்ரஸ் வளரும் போது அந்த பிளசண்டா கெட்ஸ் ப்ராப்பர்லி பொசிஷன், அது மேலே தான் போயிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு டெலிவரிக்கு இன்டர்ஃபியர் பண்ணாது. இந்த வயிறு கீழே இறங்கி இருக்கின்றது காரணம் வந்து ப்ராப்ளி இந்த செகண்ட் குழந்தையா இருக்கிறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா முதல் குழந்தைக்கு வந்து வயிறு வந்து இறங்குறது வந்து கடைசி 2 வாரத்தில் தான் இறங்கும். பட் இந்த ரெண்டாவது குழந்தைன்னு வரும்போது ஆல்ரெடி வந்து அது பழகினதுனால வந்துட்டு ஒரு 36 வாரத்துலேயே வந்து அந்த தலை வந்துட்டு பெல்விஸ் உள்ள போயிட்டு அது செட்டில் ஆயிடும். ஸோ வந்து ப்ராப்ளி உங்களுக்கு அந்த வயிறு வந்து அந்த 8 மாதம் முடிஞ்சோடனே கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வராத வரைக்கும் நீங்கள் நார்மலான ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப பயந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு க்ளவுஸ் போட்டு நீங்கள் ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாமே ஒழுங்காக இருக்கா, எனக்கு கொஞ்சம் வயிறு இறங்கின மாதிரி இருக்குது, இது எல்லாமே சரியாக இருக்கா டாக்டர்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேடத்தை போய் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடலாமா. ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களோட சந்தேகங்கள் அத்தனையுமே தொடர்ந்து நம்மளோட நேர்ல நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கு ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்லேருந்து நமக்கு டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க, மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர், அப்ஸ்ட்ரீஷியன் கைனகாலஜிஸ்ட். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு, பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால், பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு, பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். உங்களோட ஆரோக்கியம் குறித்து பேசிட்டு இருக்கோம். முக்கியமா மகளிர் மற்றும் மகப்பேறு நலம் குறித்து இன்னைக்கு நிறைய விளக்கங்கள் டாக்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து நமக்கு டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க, அப்ஸ்ட்ரீஷியன் கைனகாலஜிஸ்ட், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். 0444596944 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங், லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, பெண்களோட நலம் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது டாக்டர், இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் அப்படி ஒரு இன்சிடென்ட் வந்துருச்சு அப்படின்னாலே பயங்கர டென்ஷன் ஆகிடும் எல்லாருக்கும். வந்து அப்போ குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்ற ஒரு கவலை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இது கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இந்த மாதிரி விஷயம்? லைக் இந்த லோ லைங் பிளாசன்ட்ன்றது வந்து ஏர்லி டைமில் வந்து நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்குறோம். இந்த 12 வீக்ஸ்க்குள்ளே வந்து நவடேஸ் வந்து அந்த பெண்கள் வந்து வேலைக்கு போகிற காரணத்தினால வந்து அந்த காலத்தில் வந்து ரெஸ்ட் வந்து அடிக்குவேட்டாக கொடுத்துருவாங்க. ஒரு ப்ரெக்னன்சி வந்துட்டாலே வந்துட்டு லைக் என்டையர் ஃபேமிலி கூட்டு குடும்பமாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு விஐபி ஸ்டேட்டஸ் கொடுத்து தே ஆர் டேக்கன் கேர் ஆஃப். பட் இப்போ வந்து இன்னைக்கு டுடே ஸ்டேட்டஸில் வந்து எவ்ரி ஒர்க்கிங் உமன் வந்து வாண்ட்ஸ் டு ட்ராவல், வாண்ட்ஸ் டு கீப் அப் தேர் ஜாப், தே வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு தேர் ஜாப். அண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறையவே கிடையாது. ரெண்டாவது நியூட்ரிஷன் வந்து நவடேஸ் வந்து அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. எவ்வளோ நம்ம பேசிகிட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு வந்து இங்கே நியூட்ரிஷன் வந்து நாங்கள் பார்க்குறதே கிடையாது. ஸோ இந்த லேக் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் லேக் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இல்லாததுனாலே வந்துட்டு அந்த ப்ளீடிங் ஆயிடுது. ஸோ ப்ளீடிங் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரி அதர் டே ஐ ஹாவ் அ பேஷண்ட் வந்து எனக்கு மேடம் ஐம் ப்ரெக்னென்ட் அண்ட் ஐம் ப்ளீடிங், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு எவ்ரி 2 days வந்து ஐ ஹாவ் அ பேஷண்ட். அண்ட் எடுத்தோடனே நாங்கள் ஸ்கேன் தான் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது வந்து ஹார்ட் பீட் இருக்கணும் அந்த பேபிக்கு. ஸோ த பேபி இஸ் அலைவ் அப்படின்னு சொல்லும்போது வந்து 8 வீக்ஸ்க்குள்ளேயே ப்ளீடிங் ஆகுது. பெரும்பாலும் இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிற கேஸ்க்கு வந்து நல்லா ஓரளவுக்கு அந்த க்ரோத் ஆகி பார்க்கும்போது கொஞ்சம் லோ லைங் பிளாசன்ட்டா வந்து காமன் இண்டிகேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு 12 to 14 வீக்ஸில் வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பிளாசன்ட்டா வந்து லோ லைங் இருக்கிறதுனால அந்த ப்ளீடிங்கை கூட ஆயிருந்திருக்கலாம்னு தோணும் எங்களுக்கு. இதில் வந்து மெயினாக வந்து இந்த மேனேஜ்மெண்ட் வந்து ப்ளீடிங் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வைக்கல் லெங்த் வச்சு நாங்கள் அந்த ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ ஒரு 12 to 14 வீக்ஸில் ஒரு ஸ்கேன் பண்ணி அப்போ அந்த கர்ப்பப்பை வாயோட லெங்த் எப்படி இருக்குது, பிளாசன்ட்டா அப்போ நல்ல ஃபார்ம் ஆகிருக்கும், அந்த பிளாசன்ட்டா வந்து எங்கே இருக்குது, ஆன்டீரியராக இருக்கா இல்லை லோ லைங்காக இருக்கா, அந்த கர்ப்பப்பை வாய்க்கிட்ட வந்து அந்த பிளாசன்ட்டா வந்து இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சப்போஸ் லோ லைங் பிளாசன்ட்டா வரது இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொஞ்சம் எடுக்க சொல்லுவோம். பிகாஸ் இந்த லோ லைங் பிளாசன்ட்டா வந்து இந்த பின்னாடி வந்து பிளாசன்ட்டா ப்ரீவியாவாக ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ தே ப்ளீட், பெயின்லெஸ் ப்ளீடிங் அப்படின்றது வந்து ஒரு காமனான இண்டிகேஷன். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்டு சொல்லுவோம். அந்த சர்வைக்கல் லெங்த் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டேப்லெட்ஸ், இந்த டோக்லைட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு மாத்திரைங்களை வந்து எழுதி கொடுப்போம் நாங்கள். ஸோ இந்த சர்வைக்கல் லெங்த் வந்து எனிதிங் லெஸ் தேன் 3 centimeters, அந்த 3 centimeter அளவுகளாக இருந்துருப்போம் நாங்கள். ஸோ ஒரு 3 centimeterக்கு கம்மியாக வந்து அந்த சர்விக்ஸ் வருதுன்னு சொன்னால் ப்ராபப்ளி வந்து தே நீட் டு பி டேக் இன்னும் கொஞ்சம் அடிக்கடி அவங்கள வந்து வர சொல்கிறது, மேபி ஒன்ஸ் இன் 15 days செக்அப் வர சொல்கிறது, மேபி மோர் ஃப்ரீக்வென்ட் ஸ்கேன்ஸு தேவைப்பட்டால் வந்து சர்விக்ஸ் வந்து கொஞ்சம் ஈவன் ஸ்டிச் அந்த தேவைப்படுமா ஒரு ஸ்டிச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து போகும்போது வந்து இது எல்லாமே ஒரு 20 weeks வரைக்கும் இந்த பிரச்சனைலாம் வரும் இருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ரெக்னன்சியுமே 20 weeks கிராஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப கவலைப்படுறதில்லை. வாட் எவர் ப்ராப்ளம் கம்ஸ் செட்டில்ஸ், அவங்களுக்கும் அந்த அவேர்னஸ் வந்துடும். அவங்களுமே வந்து என்னென்ன தன்னை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் தென் இந்த 5th-லேருந்து 9th month வந்து அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக தான் போகும். ப்ராப்ளம் இருக்கலாம், லோ லைங் பிளாசன்ட் அப்படியே பர்சிஸ்டன்ட் ஆகலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த லோ லைங்ன்றது வந்து லோ லைங்கே இல்லாமல் ஆயிடலாம். அண்ட் நார்மல்
டெலிவரி ஆயிரும் அதை பற்றி தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் த ப்ரெக்னன்சியில் வந்து குவைட் டிஸ்ட்ரெஸிங் தான். ஒரு சயின்டிஃபிக் வியூவில் வந்துட்டு ப்ரெக்னென்ட் உமன் ஷுட் நாட் ப்ளீட். இஃப் ஷி ஹேஸ் எ ப்ளீட் தேர் இஸ் ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அந்த என்ன காரணம்னு பார்த்து அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு அந்த நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் ஏர்லியராக பார்க்கும்போது இமீடியட்டாக டாக்டர் பார்த்துறது நல்லது. அண்ட் முக்கியமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நஞ்சு கொடி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது அப்படிங்கிற ஒரு விளக்கமும் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள் யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங், பேர் என்னங்க? குட் மார்னிங், நான் கும்மிடிப்பூண்டில இருந்து பேசுறேன் மேடம். தொடர்ந்து பேசலாமா டாக்டர் கிட்ட, நீங்கள் உங்களோட கேள்வி கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம். எனக்கு கர்ப்பப்பை அடி இறங்கி இருக்குது மேடம். ஓகேங்கம்மா, என்ன வயசுமா உங்க வயசு? சொன்னாங்க டாக்டர் சொன்னாங்க ESIல என்ன கேள்விமா? கர்ப்பப்பை இறங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும். ஏஜ் வந்து உங்களுக்கு ஏஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெலிவரிஸ் வந்து நார்மலாக எத்தனை டெலிவரிஸ், நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் கர்ப்பப்பை இறங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு டெஃபினெட்லி வந்து இட் ஹேஸ் டு பி ரீப்ளேஸ்ட். ஸோ யூஸ்வலாக வந்து கர்ப்பப்பை அடி இறங்கி இருக்குன்னா அது கொஞ்சம் யூரின் பேக்கையும் கொஞ்சம் உள்ள வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். அதே மாதிரி மோஷன் பேக்கையும். ஸோ தேல் ஹேவ் அன் சிஸ்டோசில் அண்ட் அன் ரெக்டோசில் அண்ட் என்ட்ரோசில். நிறையா விஷயங்கள் வந்து நம்ம இந்த பெல்விக் ஆர்கன்ஸோட சார்ந்த எல்லா விஷயங்களுமே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து பேசிக்லி சர்ஜரி இஸ் த காஸ். சர்ஜரியில் வந்து என்ன பண்ணோம்னா அகெயின் வந்து வயசு சார்ந்த ஒரு விஷயம் தான் இது. ஸோ சப்போஸ் இஃப் த லேடி இஸ் 45, 50 அதுக்கப்புறம் கர்ப்பப்பை இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளி வந்து யூட்ரஸ் நாங்கள் எடுத்துருவோம். ஸோ கீழ் வழியாகவே வந்து இந்த யூட்ரஸை கிளாம்ப் பண்ணி எடுத்துட்டு தென் வந்து வி புட் எவ்ரி திங் பேக் இன் பிளேஸ். ஸோ பிளாடர் இறங்கின பிளாடரை மேலே தூக்கி வச்சு தைச்சிடுவோம். பின்னாடி தட் இஸ் ஆன்டீரியர் முன்னாடி. தென் பின்னாடி வந்துட்டு ரெக்டம் அப்படின்ற விஷயம் வந்து அதுவும் கீழே இறங்கி இருந்திருக்கும். ஸோ அதையும் புஷ் இட். அண்ட் என்ட்ரோசில் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ஆப்லேட்டட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட்டாக ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வி வில் ஸ்ட்ரெங்தன் த பெல்விக் ஃப்ளோர். ரிப்பேர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் லாஸ்ட்டாக செஞ்சுட்டு வெளியில் வந்துடுவோம். ஸோ ப்ராபப்ளி வந்து அந்த கர்ப்பப்பை இறங்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அங்கே இருந்ததோ we give back the original anatomy வந்து கொடுத்துருவோம். and probably they are happy. பட் ஆனால் கர்ப்பப்பையோடு நாங்கள் செய்யும்போது வந்து அந்த ஆப்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் லிட்டில் மோர் டிஃபிகல்ட் பிகாஸ் we have to with the uterus we have to push it up. அப்போ வந்து it becomes a more lengthy procedure but we are doing, especially வந்து அந்த குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா that is very very important. and sometimes பார்த்தா இந்த cervix மட்டுமே லெங்க்தியாக இருக்கும். we have a very lengthy cervix 7 centimeters அப்படிலாம் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த cervix மட்டுமே வந்து கட் பண்ணிவிட்டு we remove the cervix alone and then we put back the uterus. So a lot of procedures are there. நிறைய different procedures இருக்கு. இப்போ இன்னுமே இன்னோவேஷனா வந்து ஸ்லிங் எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி even we are having lot of strings and we are going and fixing it laparoscopically உள்ளெல்லாம் எடுத்து தைக்கிறோம். நிறைய innovations வந்து even laparoscopically கரெக்ட் பண்ற procedures-லாம் வந்தாச்சு for prolapse. So ஆமா நிறைய விஷயங்கள் வந்து நியூவா வந்துட்டே இருக்கு. பட் she couldn't speak to me what அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. but probably she should go see a doctor regarding that. யூசுவலா வந்து காஸ்மெட்டிக் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடல் வழியில தான் நம்ம யோசிப்போம், உடல் வாகுல மட்டும்தான். பட் கைனகாலஜியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லாப்ரோஸ்கோபிக் அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜி இதை பற்றி நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம். முக்கியமாக இதனால ஏற்படக்கூடிய பெண்களுக்கு நிறைய தொந்தரவு இருக்கும். இன்கான்டினன்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. தயவு செஞ்சு டாக்டர் பாருங்க. வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். பேர் என்னங்க? சுதா பேசுறேன். ஹாய் சுதா, தொடர்ந்து பேசலாங்க டாக்டர் கிட்ட. ப்ளீடிங் மாசம் ஆகறதே இல்லைங்க, தள்ளி போய் ஆகிட்டு இருக்கேன். என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு 34ங்க. குழந்தைங்க எல்லாம் இருக்கா? குழந்தைங்க 2 பொண்ணுங்க. ஓகே, குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சாமா? இல்லைங்க மேடம். ஓகே, ஸோ மென்சஸ் வந்து உங்களுக்கு தள்ளி போறது வந்து இந்த 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான்? ஆமா, ஆரம்பத்துல அப்படியே இருந்துச்சுங்க. இப்போ அப்ப அதிகமா போகுதுங்க. 3 மாசம் ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா ஆகிட்டு இருக்கு. ஓகே, என்ன வெயிட் உங்களுது? வெயிட் 87ங்க. 87. ஓகே, ஸோ ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு வெயிட் ரிலேட்டட் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அந்த மாதிரி கண்டிஷன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓவரிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய தைராய்டு அந்த ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து வெயிட்டை நீங்கள் குறைச்சிட்டு கொஞ்சம் அந்த ரெகுலர் சைக்கிள்ஸுக்கு நீங்கள் மாத்திரை போட்டாலே சரியாயிருமா. ஒரு 10 கிலோ 12 கிலோ நீங்கள் குறைச்சாலே 10% ஆஃப் யுவர் பாடி வெயிட்டை நீங்கள் குறைச்சாலே வந்து உங்களுடைய மென்சஸ் ஓரளவுக்கு ரெகுலர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. அண்ட் தைராய்டும் ரூல் அவுட் பண்ணணும். ஏன்னா வந்து 87 kgs அண்ட் irregular cycles தைராய்டு ஆல்சோ ஷுட் பி ரூல்ட் அவுட். ஸோ அதுக்கும் வந்து பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அது சார்ந்த ட்ரீட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து சேர்ந்து எடுத்துக்கலாம். ஓகே, தைராய்டு இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் ரிடக்ஷன் ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க? வணக்கம், குட் மார்னிங் டாக்டர். தொடர்ந்து டாக்டர் பேசுங்கம்மா. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மேரேஜ் ஆகி 3 years ஆயிடுச்சுங்க டாக்டர். இன்னும் பேபி இல்ல.
ஓகே. அவர் டெஸ்ட் பண்ணதுல 58 மில்லியன் இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்குன்னாங்க. ஓகே. 50யா? ஆனா அவரோட லிக்விஷன் டைம் வந்து 2 hours ஆயிருக்கு, கெட்டியாவே இருக்கு, அதனால ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு கேக்குறேன் டாக்டர். இல்ல எனக்கு புரியல கேள்வி. உங்களோட கேள்வி ரிப்பீட் பண்ணுங்கம்மா. டாக்டர் எல்லாமே நார்மலா இருக்குன்னாங்க அவருக்கு. ஓகே. ஆனா வந்து அவரு செமன் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கு, திக்கா அதனால இருக்கு செமன். டிராவல் பண்றது கொஞ்சம் லேட் ஆகுது போல அப்படின்னாங்க. சரி அதனால ஐயுஐ ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க, அதனால ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். இல்ல அந்த விஸ்காசிட்டி ஆஃப் த செமன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. ஸோ செமன் வந்து ரொம்ப நேரம் யூஸ்வலாக வந்து அந்த செமன் வாங்கி நாங்க வச்சோம்னா ஒரு ½ hour லேருந்து ஒரு 45 minutesக்குள்ள வந்து அந்த அது ஃப்ரீ ஆயிடும். சம்டைம்ஸ் 2 hours கழிச்சு கூட வந்து அது அப்படின்ற பட்சத்தில் வந்து ப்ராபப்ளி வாஷிங் த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் புட்டிங் இட் த்ரூ ஐயுஐ மேபி அ குட் சான்ஸ்மா. ஏன்னா வந்து அந்த வாஷ் பண்ணும்போது அந்த விஸ்காசிட்டி எல்லாமே எடுத்துருவோம், அந்த ஸ்பெர்ம்ஸை மட்டுமே கலெக்ட் பண்ணி நாங்கள் அந்த கல்ச்சர் மீடியாவில் போடுறதுனால வந்துட்டு அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆயிரும், அந்த மொட்டிலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம வந்து செயற்கை மூலியமாக ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம போய் அந்த யூட்ரஸ்குள்ளே போய் வைக்க முடியும். இட் இஸ் எ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு கன்சீவ் ஆகிறதுக்கு முடியாதுங்க டாக்டர். முடியாதுன்னு சொல்ல முடியாதுமா. பிகாஸ் விஸ்கஸ் செமனில் வந்து நாங்கள் ப்ரெக்னென்சிலாம் பார்த்துருக்கோம். பட் உங்களுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால வந்து மேபி வந்து இது ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம். ரெண்டாவது வந்து ஐயுஐன்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ரொசீஜர் இப்போ கிடையாது, எல்லா இடத்துலையுமே இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு த இது மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் உங்களுக்கு 3 yearsன்ற ஒரு காரணத்தை காட்டியே நம்ம ஐயுஐ பண்ணலாமே, இது ஒரு காரணம் நமக்கு கண்டுபிடிச்சதுனால. ஸோ விஸ்காசிட்டின்றது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ தான், அதை நம்ம வந்து சர்க்கம்வெண்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு முடிவாக இருக்கலாம். ஓகே. ஸோ ஏன்னா ஒரு 1 year இல்லை ஒரு 2 years அது ஓகே, பட் 3 years ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால டாக்டர் வந்து நீங்கள் ஐயுஐ மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால் பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால் பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில மகளிர் மற்றும் மகப்பேறு நலம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு டாக்டர் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கேள்விகளை தொடர்ந்து நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து டாக்டர் உமையால் முருகேசன் அப்ஸ்ட்ரீஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவ நிகழ்ச்சியில இருக்காங்க. 0444599444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? குட் மார்னிங், லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்விகளை நீங்க நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓகே, தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன், லைன்ல இருக்காங்க, பேச மாட்டேன்றாங்க. வெதர் வேற சும்மா பயங்கர ரம்மியமா இருக்கு, ஸோ அதனால எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு லேசினஸ் இருக்கும், ஒத்துக்கிறேன். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே, இவங்களுக்கும் அந்த வெதர் எஃபெக்ட் இருக்கு டாக்டர். இப்போ டெலிவரிக்கு அப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த நியோனேட்டல் கேர் அதோட ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு அதையும் பார்த்து தான் ஒரு ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றின ஒரு விளக்கம் எனக்கு இந்த நேரத்தில் கொடுக்கணும். ஸோ பேசிக்காக வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு நவடேஸ் வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் தான் ரிசீவ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. முந்திலாம் வந்து சிசேரியன் அப்படின்ற விஷயத்துக்கு தான் நாங்கள் கண்டிப்பாக பீடியாட்ரிஷியன் வச்சு நாங்கள் சிசேரியன் பண்ணுவோம். இப்போலாம் வந்து ஈவன் ஃபார் நார்மல் டெலிவரிஸ் we inform them and as soon as the baby is delivered எவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க அந்த குழந்தையை பார்க்குறாங்களோ we are very very happy because the concept of 1 child and 2 child வந்து பெரிய லெவலில் இருக்கிறதுனால வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த ஒரு பீடியாட்ரிக் கேர் வந்து டு பி டன் பை அ பீடியாட்ரிஷியன் அண்ட் அ நியோனட்டாலஜிஸ்ட். இப்போலாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நியூ பார்ன் கேருக்குனே வந்து டிஎம் நியோனட்டாலஜினே ஒரு டிகிரி வந்தாச்சு. ஸோ we have doctors who are qualified in that also and they are coming. But anyway, a pediatrician. So when the pediatrician பார்த்த உடனே வந்து அந்த செகண்ட் டே தேர்ட் டே பொதுவாக ஒரு பேஷண்ட் வந்து நாங்கள் 3 நாள் வச்சுருப்போம் நாங்கள். ஸோ அந்த செகண்ட் டே வந்தோடனே நாங்கள் கொஞ்சம் பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அந்த வெயில் சார்ந்த ஒரு விஷயம் அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு தாய்ப்பால். ஸோ தாய்ப்பால்ன்ற ஒரு விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து இப்போலாம் நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம். ஸோ இந்த டிலேடு பிரெஸ்ட் ஃபீடிங் கொஞ்சம் கூட டிலேட் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் அடிக்குவேட் அந்த இது இருக்கிறதுனால இந்த ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ்ன்றது வந்து கொஞ்சம் நாங்கள் நிறைய ஐடென்டிஃபை பண்ணுறோம். பட் த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் இஸ் ஒரு ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஆரம்பத்திலே நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா the treatment becomes very simple. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த நியூபார்ன் நியோனட்டல் யூனிட்டில் வச்சு நாங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப பேஷண்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. பிகாஸ் ப்ரீவியஸ்லி வந்து வாட் வி யூஸ் டு டூ இஸ் எனி ஜாண்டிஸ் அப்படின்னு சொன்னாலே வி யூஸ் டு ரெஃபர்.
refer to another hospital which specializes in newborn care. பட் நowadays வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கணிசமான குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதுனால எங்ககிட்டே ஒரு யூனிட் வந்து நாங்கள் வச்சுக்கும் போது வந்து இட் இஸ் வெரி மதர் ஃப்ரெண்ட்லி. கண்டிப்பாக ஒன்று. ரெண்டாவது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து குழந்தைக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் நாங்கள் கொடுக்க முடியுது. சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து சப்போஸ் ஃபோட்டோதெரப்பி அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா குழந்தைய ஃபோட்டோதெரப்பி யூனிட்டில் வச்சுட்டு அந்த 1 in 2 hours வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடை நாங்கள் கொடுத்துட்டு திருப்பி வி பிரிங் த பேபி பேக் டு த யூனிட். ஸோ அந்த ஒரு நியூ பார்ன் யூனிட்டோட வந்து ஒரு மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இட் இஸ் வெரி அட்வான்டேஜியஸ் ஃபார் த பேபி அண்ட் ஃபார் த மதர் ஆல்சோ அண்ட் எக்கனாமிக்கல் டூ. எக்கனாமிக்கல் டூ. அண்ட் ரெண்டாவது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து லைக் ஒரு சிஆர்பி ரேஸ் ஆகும், ஒரு ஃபீவர் ரேஸ் ஆகலாம், ஒரு டீஹைட்ரேஷன். இந்த நியூ பார்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் ஃபீவர் வந்தாலே வந்துட்டு ப்ராபப்ளி வந்து சரியா பால் கொடுக்கல அப்படின்றதுனாலே வந்துட்டு இந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஃபீவர் மாதிரி ஒரு தோற்றம் வரும். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தா 99-100 இருக்கும். ஜஸ்ட் டூ த ப்ராப்பர் ஃபீடிங், த டெம்பரேச்சர் ரெடியூசஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த க்ளோஸ் அப்சர்வ் பண்ணும்போது வந்துட்டு இந்த நியூ பார்னுடைய அந்த கேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அந்த ஜாண்டிஸ்ன்ற விஷயமே இப்போ வந்து ஒரு மேஜர் காம்ப்ளிகேஷனாக பேசப்படுறதே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் ஹேண்டில்டு வெரி வெரி எஃபிஷியன்ட்லி. அண்ட் அந்த ப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இப்போ நிறைய வருது. ஏன்னா வந்து இப்போ குழந்தையின்மை, IUI, IVF இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்கள் நிறைய இருக்கிறதுனால வந்து வி எண்ட் அப் கெட்டிங் லாட் ஆஃப் ப்ரீடம் பேபிஸ் ஆல்சோ. ஸோ ப்ரீடம் பேபிஸ்ன்னு வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த மூச்சு திணறல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரதுனால அவங்களுக்கு அந்த 24/7 ஆக்சிஜன் அவங்களுக்கு தேவைப்படுறது, கொஞ்சம் ஒரு வென்டிலேஷன் அந்த மாதிரி சில ஹெல்ப்லாம் தேவைப்படுது. IV ஃப்ளூயிட்ஸ் அந்த பேபிஸ்க்கு வந்து அந்த பச்சை குழந்தைக்கு வந்து அந்த IV ஃப்ளூயிட்ஸ் நாங்கள் கொடுக்கும்போது வந்து ஸ்பெஷல் மானிட்டரிங் தேவைப்படும். வி நீட் ஸ்பெஷல் கேட்ஜெட்ஸ். அந்த நியூ பார்னுக்கு வந்து அந்த டைட்டர் பண்ணி அந்த IV ஃப்ளூயிட்ஸை உள்ளே செலுத்தும் போது வந்து வி நீட் ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து சார்ந்தது தான் வந்து ஒரு நியூ பார்ன் யூனிட். கண்டிப்பாக அதனால வந்துட்டு இட் இஸ் குவைட் யூஸ்ஃபுல் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஆமாம், டெலிவரி ஆகிட்டா போதும் இல்லை, டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக ஒரு தாயும் செய்யும் நலமாக ஆரோக்கியமாக வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தேவையில்லாமல் ஒரு நியோனேட்டல் கேர் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்து ஒரு ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஹை ரிஸ்க் அப்ஸ்ட்ரீட்டிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் கூட சார்ந்து நம்ம சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பச்சிளம் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு சிகிச்சை பிரிவு அந்த மருத்துவமனையில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். பேர் என்னங்க? அமுதா. அமுதா, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. ஓகே மேம். எனக்கு மேரேஜ் ஆனது இந்த இயர் பிப்ரவரி தான். நான் வந்து கன்சீவ் ஆனது மார்ச்ல கன்சீவ் ஆனேன். ஸோ வந்து ஸ்டேட்டட் டாக்டர் கிட்ட தான் பார்த்துட்டு இருந்தது, ஹாண்டி ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க. அவங்க வந்து ஸ்கேன் எதுவுமே எடுக்க சொல்லலை. 3rd month ஸ்கேன் எடுக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து ஜூன் வரும்போது 3rd month, ஜூன் 10 வந்தால் 3rd month கம்ப்ளீட் ஆகிற மாதிரி. ஆனால் May 30 வந்து எனக்கு லைட்டாக பெயின் இருந்துருன்ட்டு அவங்களுக்கு சொன்னதுக்கு அவங்க ஸ்கேன் எடுத்துவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்கேன் எடுத்துல வந்து பேபிக்கு வந்து ஃபீட்டல் போல் இல்லை, ஹார்ட் பீட் இல்லை, ப்ளஸ் 3 மாசத்துக்கு 2.5 மாசத்துக்கு 1.5 மாசம் வளர்ச்சி தான் இருக்கு. அதனால அபார்ட் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. சரி. ஸோ இதனால எனக்கு நெக்ஸ்ட் ஏதாவது இதுவாகுமா? பிளைட்டட் ஓவா அப்படின்னு சொல்லுவோமா இந்த கண்டிஷன். ஏன்னா ஃபீட்டல் போல் இல்லை, சாக் மட்டும்தான் இருக்குது, யோக் சாக் மட்டும் இருக்குது, ஃபீட்டல் போல் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் ஒன்று சொன்னிச்சுன்னா வந்து இந்த கண்டிஷனை வந்து பிளைட்டட் ஓவான்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து குரோமோசோம் சார்ந்த ஒரு விஷயம் அது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெல்த்தியான எக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்பெர்மும் சேர முடியாமல் ஏதோ ஒரு விஷயம் அங்கே நமக்கு சரியாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு ஓவா ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக அடுத்த வாட்டி ரிப்பீட் பண்ணுன்றது கிடையாது. இட் இஸ் அ சான்ஸ் ஒன்லி. ஆக்சுவலி நியூலி மேரீட் எனக்கு அதுக்கு முன்னாடி சைக்கிள் வந்து லேட்டாக வந்தது மேம். எனக்கு மேரேஜ் ஆனது பிப்ரவரி. ஓகே. மார்ச்ல எனக்கு சைக்கிள் வந்ததுன்னா லேட்டாக தான் வந்தது. இல்லைம்மா, அது வந்து உங்களுக்கு அந்த குழந்தை வந்து போல் வந்து இப்போ ஃபீட்டல் போல் அப்படின்னு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அந்த டிலேட் சைக்கிளாக கரெக்ட் சைக்கிளாக நம்ம மானிட்டர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் 3 மாதம்னு சொல்லுவீங்க, ஆனால் ஃபீட்டல் போல் வந்து பார்த்தா 1.5 மாதம் அளவுக்கு தான் இருக்கும். அப்போ வந்து குழந்தை வந்து 1.5 மாதம் கழிச்சு தான் நின்றுருக்குன்னு சொல்லலாம். பட் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃபீட்டல் போல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஸ்கேனில் தெரிஞ்சால் தான் வந்து அதுதான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற குழந்தையாக ஃபார்ம் ஆகிற ஒரு விஷயம். ஸோ அந்த போல் அப்படின்றது ஃபார்ம் ஆகலைனாலே நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அப்போ வந்து அந்த பிளைட்டோடோவான்னு சொல்லி இந்த குழந்தை வேண்டாம், அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் யூஸ்வலி வந்து இட் இஸ் ஒன்லி a சான்ஸ். அதாவது வந்து அந்த ஹெல்த்தி ஸ்பெர்ம் ஹெல்த்தியாக கான்செப்டை தான் நாங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ண விரும்புவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகும்போது வந்து ஒரு ஐடியல் அட்மாஸ்ஃபியரில் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியான விஷயங்கள், கொஞ்சம் நியூட்ரிஷன், கொஞ்சம் ரெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பண்ணும்போது அது அடுத்த குழந்தை நல்லா தான் வருது. நாங்கள் ஒரு hundreds of blighted ovas நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே அடுத்த வாட்டி குழந்தை வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரேர்லி blighted ova வந்து ரிப்பீட் ஆகும், ரொம்ப ரேராக.
பட் காமனாக வந்து அடுத்த வாட்டி உங்களுக்கு குழந்தை வந்து அழகான குழந்தை உங்களுக்கு நிற்க தான் செய்யுது, பிறக்க தான் செய்யுதுமா. ரொம்பலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது சார்ந்து. வேணால் ஃபாலிக் ஆசிட் வந்து நீங்கள் முன்கூட்டியே போட ஆரம்பிக்கலாம். பிகாஸ் சின்ஸ் யூ ஆர் பிளானிங் அ ப்ரெக்னன்சி, அந்த டேப்லெட் ஃபாலிக் ஆசிட் 5 mg அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சின்ன சின்ன அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தி பேபி வரதுக்கு வந்து இந்த மெடிசன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், பேர் என்னங்க? சரண்யா மேடம். சரண்யா, தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். சரண்யா, நீங்கள் ஓகே சொல்லுங்கம்மா சரண்யா. ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு 2013 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன ஒரு 3 மந்த்ல எனக்கு கன்சீவ் ஆனேன். ஓகே. கன்சீவ் ஆகி ஒரு 18 நாள் தான் தள்ளி போச்சு. அதுலயே ப்ளீடிங் ஒரு நாள் பட்டு அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. அதை கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் ஹஸ்பண்ட் ஃபாரின் போயிட்டாங்க. ஓகே. திருப்பி 2 வருஷம் சென்று தான் இப்போ லாஸ்ட் இயர் 12 மாசம் தான் வந்தாங்க. ஓகே. வந்து அதே மந்த் கன்சீவ் ஆனேன். ஓகே. அது 3 மாசம் முடியிற டைம்ல அபார்ஷன். அது ஒரு 6 நாளா ப்ளீடிங் பட்டுட்டே இருந்துச்சு. சரிங்கம்மா. மறையவே இல்லை. ஹாஸ்பிட்டல் போனா ஸ்கேன்லாம் எடுத்தாங்க, நல்லா இருக்கு. ப்ளீடிங் ஏன் பட்டுன்னு தெரியலன்னு ஏதோ ஆயில் வச்சுலாம் போட்டாங்க. ஓகே. ஊசி போட்டோம் நிக்கல. பஸ்ல வந்து டிராவலா என்னன்னு தெரியல. இன்னும் வர அர்த்தமா தான் போச்சு. ப்ளீடிங் ஆகி அது அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுவும் அபார்ஷன் ஆயிடுச்சா? அதுவும் அபார்ஷன் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல போய் கர்ப்பப்பை வாயிலாம் இன்னும் திறக்கல, நல்லா தான் இருக்கு, மூடி இருக்குன்னாங்க. சரிங்கம்மா. வீட்டுக்கு மறுபடியும் அது ஹாஸ்பிட்டல்லே தங்க சொன்னாங்க. தங்குனா அன்னைக்கு காலையிலேயே அபார்ஷன் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. ஓகே. மறுபடியும் இந்த வாட்டியும் நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மந்தே ஹஸ்பண்ட் ஃபாரின் போயிட்டாங்க. ஓ மை காட். சரி சரி, ரியலி சேட். சரிங்க. பயமா இருக்குது. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இந்த டைம்ல வந்து நீங்க சேர்ந்துருக்க கூடாதுன்றாங்க. இதுதான் காரணமா இல்ல வேற ஏதாவது பயமா இருக்கு? இல்லைங்கம்மா, அபார்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். பிகாஸ் உங்களுக்கு 2 வாட்டி அபார்ஷன் ஆனதுனால வந்து பேசிக்காக உங்களுக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து இந்த பேட் ஆப்ஸ்டெட்டிக் BOH அப்படின்ற ஒரு 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 இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணலாம், ஸ்கேன் எடுக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஸ்கேன்ஸில் வந்து யூட்ரஸ்குள்ளே இன்டீரியர் 2 யூட்ரஸ் இருக்கலாம், நிறைய செப்டேட் யூட்ரஸ், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணலாமேம்மா. ஒரு HSG எடுக்கலாம், ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கலாம், பிளட் டெஸ்ட் நிறைய எடுக்கலாம், டார்ச் APLS சிண்ட்ரோம், நிறைய பிளட் டெஸ்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் வரங்காட்டிலுமே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் இதை எடுக்கலாம். 1. 2வது அவருக்குமே நீங்கள் டெஸ்ட் செய்யணுமா. ஏன்னா அவருடைய ஹெல்த் நல்லா இருக்கா, அவருக்கு டயபெட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்னு பார்க்கலாம். அப்புறம் அவருடைய செமன் வந்து அனாலிசிஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போத்தாக வந்து ஒரு ஹெல்த்தி பேரண்டிங். ஹஸ்பண்டும் ஹெல்த்தியாக இருக்காரு, ஒய்ஃபும் ஹெல்த்தியாக இருக்குது. உங்களுக்கு அபார்ஷன்ஸ் ஆகிறதுனால வந்து உங்களுக்கு யூட்ரஸோடைய ஃபோக்கஸை வந்து நீங்கள் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து வந்து ஹஸ்பண்ட் வரங்காட்டிலுமே சரி பண்ணிட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் இருந்தால் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணிடுவோம். ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வேண்டிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் சொல்லுவோம், அட்வைஸ் கொடுப்போம். யூட்ரஸ்குள்ள ப்ராப்ளம் இருந்தால் இப்போ ஹிஸ்ட்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் பண்ணுறோம். செப்டேட்னா இந்த செப்டத்தை எடுத்துருவோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ தட் அடுத்த வாட்டி கன்சீவ் ஆகும்போது இந்த கண்டிஷன் வந்து இஸ் மோர் கார்டியல். அண்ட் அது இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் வந்து ப்ராபப்ளி வந்து கன்சீவ் ஆன பிறகு வி ஹாவ் டு டூ லாட் ஆஃப் டெஸ்ட். மேபி வந்து ஒரு நல்ல ரெஸ்ட்டு, ஒரு நல்ல ஒரு டாக்டர், நல்ல ஒரு சீனியர் கன்சல்டன்ட் அந்த மாதிரி வச்சு ப்ராபப்ளி வந்து அதெல்லாம் சார்ந்தோம்னா யூஸ்வலி ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குமா. பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக குழந்தை இருக்குது. 7 அபார்ஷன் 6 அபார்ஷன் அப்படின்றவங்களுக்கும் நாங்கள் குழந்தைய கொடுக்க தான் செய்கிறோம். நம்பிக்கை இழக்காமல் வந்து நீங்கள் முயற்சி பண்ணணுமா. ஸோ டோன்ட் லேக் கான்ஃபிடென்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த கவலை வேண்டாமா. தொடர்ந்து கண்டிப்பாக கணவரும் இப்போ கூட இல்லை, இந்த ஒரு நல்ல ஒரு இன்டர்வல் கொடுக்குறதும் நல்லது தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் டாக்டர் உங்களுக்காக முழு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த 1 மணி நேரம் மகளிர் மற்றும் மகப்பேறு நலம் குறித்து டாக்டர் உமையால் முருகேசன் நமக்காக நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் எபிசோடில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் நெட்ஸ் பை மீ டோஷிலா ஆன் டாக்டர் ஆன் கால். பிரசன்டிங் பார்ட்னர் அனில் கொழுக்கட்டை மாவு, பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல்.